வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம 4 விதமாக போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது உளுந்து போண்டா. இதுக்கு ஒரு பெரிய டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது ஒரு 1 இல்லைன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதோ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கெட்டியாக வரணும். கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை, 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்குனது, ஒரு அரை பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்குனது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது. இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாகவே சேர்த்துக்கலாம், தாராளமாக போதும். இப்போ எல்லாத்தையும் அந்த மாவோடு சேர்த்துடலாம். வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ற மாதிரி இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தட்டுன மிளகு, ஒரு 5-6 மிளகாய் 1-2 தட்டி போடுங்க, போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி அடித்து பிசைங்க, அப்போ தான் நல்லா போண்டா புஸ் புஸ்ன்னு வரும். இப்போ இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக்கி நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில பொரிச்செடுக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்செடுங்க. இதோ பொன்னிறம் ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா பாசி பயிரை வச்சு இனிப்பு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப் நான் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இதை ஊற விடணும். ஒரு 3 இல்லைன்னா 4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இதோ இது நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே குக்கருக்கு மாற்றுங்க. ஒரு 1/2 கப் தண்ணியும் ஊற்றுங்க. இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு 2-3 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ இது நல்லா மசிய வெந்துருச்சு. கொஞ்சம் நெஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதும் ஒரு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருங்க. இதோட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக்கலாம். இதோ உருண்டைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் மாவுக்கு வருவோம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. ஒரு தடவை இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளற ஆரம்பிங்க. நல்லா தோசை மாவு மாதிரி வரணும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு உருண்டை எடுத்து மாவில் நல்லா பெரட்டிட்டு அந்த எண்ணெயில் போடுங்க. உள்ளே இருக்கிற உருண்டை ஆல்ரெடி வெந்தது, அதனால் மேலே இருக்கிற அந்த லேயர் மாவு வெந்ததும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம்.
எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதோ இனிப்பு போண்டா ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மைசூர் போண்டா. இதுக்கு ஒரு 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சலிக்கும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய ஏர் கிடைக்கும். அதனால போண்டா உங்களுக்கு புஸ் புஸ்ன்னு வரதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பாக ஒரு தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. போண்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும் இல்லைங்களா, அதுக்காக அரிசி மாவு ஒரு 3/4 கப் அரிசி மாவு. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போடுங்க. 1 இல்லைன்னா 2 நல்லா பொடியாக நறுக்குன பச்சை மிளகா. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கை நல்லா நறுக்குன கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் போடுங்க. இதோட 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைன்னா சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தயிர். இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. இது நல்லா கெட்டியாக இட்லி மாவு மாதிரி வரணும், ஆனால் சாஃப்டாக இருக்கணும். அதனால அடித்து நல்லா பிசையுங்க. அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவு இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் பதம். இதை இப்போ நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாவை அப்படியே கொஞ்சம் பெருவிரல் சைடு வழியாக போட்டிங்கன்னா நல்லா உருண்டையாக நல்லா கிடைக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாகவும் போடுறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது உருண்டையாக வராது. மாவை எடுத்து அப்படியே போடாமல் இந்த மாதிரி சைடில் அமுக்கி விடுங்க, அப்போ நல்லா உருண்டையாக வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது மாவு போடுங்க, அப்போ தான் மாவு நல்லா புஷ்ஷுன்னு எந்திக்கும். நல்ல மிதமான தீயில இது சுட்டுடுங்க. இதுவும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது இப்போ வெளியே எடுத்துடலாம். நல்ல புசு புசுன்னு மைசூர் போண்டாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஆந்திரா ஸ்டைல் புனுகுலு. இதுக்கு ஒரு 2 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கை நறுக்குன பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கை நறுக்குன கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய பிஞ்ச் பேக்கிங் சோடா. இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும். உங்களோட மாவு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் இட்லி மாவு மட்டும் இருந்த போதும் புனுகுலும் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.